அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. அமெரிக்காவிலேருந்து சொல்லுங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஐயா. 18/6/1983. இந்த ஒரு நிமிஷம் சார். ஐயா டேட் ஆஃப் பர்த் போடுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 18/6ங்க ஐயா. 18/6 1983 சார். 18/6/1983. சரிங்க. ஆமாம் சார். பிறந்த நேரம் காலையில் 10:20 AM. எந்த ஊரில் பிறந்தீங்க ஐயா? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். நான் அதாவது உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கன்னிராசி சிம்ம லக்னம் அதானுங்க ஐயா? ரைட்டுங்க. ஓகே. 42 வருஷம் 11 மாதம் 3 நாள் ஆச்சு. 43 வயசு ஆகுது. ஆமாங்க. சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை நடக்குது. குரு திசையில் புதன் புத்தி. சொல்லுங்க ஐயா. சார், எனக்கு அடுத்த மாதம் ஜூலையோட எனக்கு இங்கே விசா முடியுதுங்க சார். போயிட்டு இருந்த கிரீன் கார்டு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. அதுக்கு பின்னாடி நான் ஊருக்கு தான் வரணுங்க சார். ஊருக்கு வந்தால் வேலை கிடைக்குங்களாங்க சார், இல்லை வேற கண்ட்ரி எனக்கு கிடைக்குங்களா சார்? இதில் வந்து புதன் புத்தி நடக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் முடக்காதிபதியோட புத்தி நடக்குது இப்போ. அப்போ இந்த புத்தி வந்து ஜாதகத்தில் 2026 6வது மாதத்தோடு முடியுதுங்க. நீங்கள் வேலை முடிஞ்சு அங்கே 2 மாதம் வெயிட் பண்ணால் இன்னொரு வேலை கிடைக்குன்னு சொல்லுதுங்க ஐயா. உங்களுக்கு விசா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணித்தானே ஆகணும். அதான் வந்துட்டு தான் மறுபடியும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இப்போ புதன் புத்தி இப்போ நடக்குதுங்க ஐயா. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம், வந்துட்டு இங்கே நீங்கள் ஒரு வேலையை எடுத்து 2 பணம் சம்பாரித்து இதே வேலைக்கு அதே சம்பளத்தை எடுக்கலான்னு சொல்லுதுங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லுதுங்க. ஆமாம். அது 6வது மாதங்க. 13/6/2026 கம்ப்ளீட் அது முடியணுங்க. இப்போ இது 5வது மாதம். இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல யோகம் இருக்குதுங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம். சரி. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. தேதி என்ன இதுங்கம்மா? 11/6. சரிங்கம்மா. 5:55 PM. ஒட்டஞ்சத்திரம். ஓகே. எல்லாரோட சாட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பர் சாட். 36 வருஷம் ஆச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேதுங்களாம்மா? 8ஆம் இடம் முடக்கு. இவருக்கு 8ஆம் இடம் முடக்கு தோஷத்துக்கு கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க. மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் விழுப்புரம் அருகில், விழுப்புரம் பக்கத்தில் மேலக்கடம்பூர் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்கம்மா. உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றிம்மா. வணக்கங்க. ஹலோ. ஹலோ அம்மா. வணக்கம்மா. வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிம்மா. சரி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. யாருக்கு பார்க்குறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. 14 14 14/2 14/2 96ங்களா சாமி? 96ங்களா சாமி? சாமி நைட்டு பிஎம்ங்களா? எத்தனை மணிங்கம்மா? 9 மணி. 9 மணி. எந்த ஊரில் பிறந்தாங்க?
ஆ என்ன கேள்விங்கம்மா? ஐயா ஃபர்ஸ்ட் மேரேஜ் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, டைவர்ஸ் ஆகி போச்சு. சரி செகண்ட் மேரேஜா நல்லா அமையுமா அப்படின்ட்டு யாருக்குங்கம்மா? எங்க பொண்ணுக்குங்க ஐயா. 30 வருஷம் 3 மாதம் 7 நாள் ஆகுது இல்லைங்களா? ரெண்டாம் மட குடும்பமே முடங்கிருச்சு. அதனால கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த பொண்ணு வாழல. ஆமாங்க. கல்யாணம் பண்ணினதுலேருந்தே அந்த பொண்ணு வாழ்க்கை சரியில்லை. ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களாம்மா? தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர். தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? ஆமாம், இந்த பொண்ணுக்கு வந்து 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுமா. ஆமாம் 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 முடக்கு தோஷம் இருக்குதுமா. நீங்கள் வந்து இந்த லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்பாயின்மெண்ட் போடுங்க. 2-3 விஷயம் அந்த பொண்ணுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம இதை கணிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம், இதே நம்பர் கூப்பிடுங்க. லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. என்ன? ஆமாம், இந்த பொண்ணுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து மெயினாக தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? சரிம்மா, நன்றிங்க. முடிஞ்ச பிறகு நீங்கள் அதில் அப்பாயின்மெண்ட் போடுங்க. சரி, நன்றிம்மா, வணக்கம்மா. ஹலோ. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் பையன் பேர் நிரஞ்சன் சார். நிரஞ்சன், சொல்லுங்கம்மா. 16/3/2001. 16/3/2001. 16/3/2001ங்களா? ஆமாங்க சார். டைமுங்க 1:03 AM. 1:03 AM. மன்னார்குடி. மன்னார்குடிங்க சார். 25 வருஷம் 2 மாதம் 5 நாள் ஆகுது. அப்போது ஆமாம், இவருக்கு என்ன கேள்விங்க? லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குது. என்ன கேள்வி அம்மா? இவங்களுக்கு என்ன கேள்வி? அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க சார். சரிம்மா. இப்போ 2 தடவை படிப்பு முடிச்சு 2 தடவை விசா எடுத்துட்டா 3ஆவது தடவை ஊருக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பணம் கட்டி எடுத்தா நம்பிக்கையா வந்துருமாங்க சார்? ஏமாற்றம் இருக்குமா? கேட்குறது. ஏமாற்றம் வந்து 2027 வரைக்கும் சந்திரபுத்தி நடக்குதுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருக்குது. விஸ்வாமித்திர கோயிலுக்கு போயிட்டு இது ஆரம்பிங்க, சரியாக வரும். விசா கிடைச்சிருமாங்க சார்? ஆமாம், விசா கிடைச்சிருமா. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். சரிங்க சார். ஆமாம், ஜாதகத்தில் வந்து அந்த பவர் இருக்குதுங்கம்மா. சரிங்களா? விசா கண்டிப்பாக கிடைச்சிடும். ஃபாரின் யோகம் காமிக்குதுங்க. சரிங்க சார். சரிங்க. ஆமாம், நீங்கள் வந்து என்ன ஒரு கோயில் மட்டும் என்ன கோயில் போகிறீங்கன்னா 10ஆம் இடம் முடக்கு ஸ்ரீரங்கம் பெரிய திருப்படி கருடாழ்வார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? மன்னார்குடியிலேருந்து கூப்பிட்றேங்க சார். ஸ்ரீரங்க கோயிலில் பெரிய திருப்படி கருடாழ்வார் இருக்கிறாள்மா. அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த கருடாழ்வாரை ஒரு முறை சுற்றிட்டு வாங்க. வாங்க. திருச்சியில். ஆமாங்கம்மா. ஆமாம். சுற்றிட்டு வாங்க. நன்றிம்மா. சரிம்மா. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்கள் உங்கள் பேர் என்னங்கம்மா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நாகர்கோயில். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 9/8/1998. 9/8/1998. சரிம்மா. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:43 PM. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:43. என்ன கேள்விங்கம்மா? கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைஞ்சு கூடி வர்றாப்புல இருக்கு. எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போறாப்புல இருக்கு. லக்கணத்துக்கு 7ஆம் இடமே முடக்குமா? ஆமாம், 7ஆம் இடமே முடக்கு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் நீங்கள். சரிங்களா? திருமணம்ங்கிற ஒரு ஊர் இருக்குதுமா சென்னையில். திருமண முருகன். சொல்லுங்கள். திருமணம்ங்கிற ஒரு ஊரில் திருமண முருகன் ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? சென்னையில் தான் அந்த கோயில் இருக்குது. அவரை ஒரு முறை அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க.
உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். சரிங்களா? சரி சரி. நன்றிம்மா. நன்றிங்க. குலதெய்வம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு? இல்லை, அது குலதெய்வ பிரச்சனை இல்லைங்கம்மா, அது முன்னோர்களுடைய தோஷம் தான் இருக்குது. நீங்கள் இங்கே திருப்பரங்குன்றம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அது மாற்றம் வரும். சரிங்க. நன்றிம்மா, வணக்கங்க. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரிங்க. என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு 23ஆவது வருஷம். சரியா அமைதிங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல வரன் அமையணும். அதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சார். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 94 நைட்டு பிறந்ததால அது 93 24 9 95. சரிங்கம்மா. டைமுங்க? டைம் வந்து நைட்டு 12:50 சார். ஹலோ சார். என்ன கேள்விங்கம்மா? அதான் சார், மேரேஜ் ஆனது டைவர்ஸ் ஆச்சு. இது ஏதாச்சும் மோசம் ஏதாவது இருக்கா? செகண்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். ஹலோ சார். ஒரே நிமிஷங்கம்மா. சரி. ஆமாம், உள்ளே வாங்க. அதாவது இது வந்து டைவர்ஸ் ஆகிருக்குதுங்களாம்மா? ஆமாம் சார். இது என்ன பேருங்க? பூவரசி. 4ஆம் பாவம் முடக்கு. தில்லைமேடு பாலமுருகன் எழுதி வச்சுக்கோங்க. தில்லைமேடு பாலமுருகன். தில்லைமேடு பாலமுருகன். சரிங்க சார். அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அதோட உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடும். ஆமாம், இந்த ஜாதகத்துக்கு மெயினாக வந்து ஜாதக முறையை பார்க்க வேண்டியது இருக்குதுமா. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்குது, 4ஆம் இடம் முடக்கு இருக்குது. எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல இப்போ வரைக்கும். எந்த சந்தோஷத்தையுமே இப்போ அனுபவிக்க முடியலைங்க அந்த ஜாதகம் இப்போ வரைக்கும். அதுக்கு நீங்கள் முறையாக ஜாதகம் பார்த்துக்கலாமா? லைவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, பார்த்துக்கத்தார். அது பார்த்துக்கலாங்கம்மா. நீங்கள் இது லைவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீயும் சொல்லுவாங்க. சென்னையிலே ஆஃபீஸ் இருக்குது, திருப்பூர்லேயே ஆஃபீஸ் இருக்குது. நன்றிம்மா. சரிம்மா, சரி. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. ஐயா, வணக்கம் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன பேருமா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 17/12 1992. டைமுங்கம்மா? 2:15 AM. சரிங்கம்மா. என்ன கேள்வி? என்ன கேள்விங்கம்மா? ஐயா, என்னன்னா நிம்மதியே இல்லைங்க. என்ன பண்ணாலும் ஏதோ நிம்மதி இல்லாம ஒரு கவலையாவே இருக்குதுங்க. உத்தர நட்சத்திரம் நீங்கள்? ஆமாங்க. ஆமாம், லக்கணத்தில் மாந்தி இருக்குது, பிரேத தோஷம் இருக்குதல்லம்மா. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால எல்லா பாரமும் உங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும். வாழ்க்கையில் எதையும் பெருசாக நீங்கள் அனுபவிக்க முடியாத மாதிரி தான் தெரியுது. ஜாதகத்தில் ஆதியில் சுகாதிபதியெல்லாம் பயங்கரமாக கெட்டு கிடக்குது. ஜாதகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுதுங்க உங்களுக்கு. புரியுதுங்களாம்மா? ஹலோ அம்மா, கேட்குதா? ஹலோ. ஆமாம் ஆமாம். ஐயா, ஒரு நிமிஷங்கம்மா. இந்த இது பிரேக் ஆன மாதிரி இருக்குது, இது வரல பாருங்கள், இப்போ தான் வருது. அம்மா நம்பர் சொல்லுங்கள். சரிங்க.
சரிங்கம்மா. ம் சரிங்க. ம் சரிம்மா. சரி சரிம்மா, நீங்கள் பாருங்கள், நான் போட்டேன். ம் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஐயா 2 நம்பருக்கு வருதுங்க. வருதுங்க, இப்போ வருதுங்க. ஐயா நிறைய சாட் கிட்டத்தட்ட வந்து 600 பேர் இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கேள்விலாம் நான் படிக்கிறேன். ஆமாம், வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. chat போடுங்க. என் பேரு விஜயலட்சுமிங்க. சரிங்கம்மா. என் டேட் ஆஃப் பர்த் 28/8. என்ன கேள்விங்கம்மா? கேள்வி என்னங்கம்மா? என்னோட உடம்பு பத்தி பேசணும் சார். ஹெல்த் தான் சார் சரியில்லை 5 வருஷமா. பிரசனம் போட்டுக்கலாமா? உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போன டேப்லெட்ஸ் வேலை செய்யல. 3 3 6 6ஆம் இடம் நோய் சம்மந்தப்பட்டதாக கேள்வி கேட்குறீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, ஆஸ்பத்திரி போய் பார்க்குறீங்க, வேலைக்கு ஆகலை இல்லைங்களா? ம் ஆமா, டேப்லெட்ஸ் வேலை செய்யல. எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்கம்மா? சென்னை. ஓகே, சரி. அதாவது பொதுவாக நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து பார்த்துட்டு நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய உடம்பு வந்து சரியாயிரும். சரிங்களா? ம் சரிங்க. நன்றிம்மா. ம் ஹலோ அம்மா. சரி பாருங்கள், ஒரு லைவில் இருக்கிறேன். ஓகே. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து 25/3/1999. 20 டேட் ஆஃப் பர்த் போடணுங்களா? ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த்து. 25/3/1999. சரிங்கம்மா. டைமு இரவு 10:20 PM. சரிங்கம்மா. திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்கணுங்க. என்ன திருமணமா? யாருக்கு? எனக்கு தாங்க. ஒரே நிமிஷம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் 27/1/2026, அதாவது வந்து 27 வயசு ஆச்சு, இப்போ வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதானே? ஆமாங்க, கல்யாணம். 11ஆம் இடம் முடக்கு. உங்களுக்கு முடக்கு தோஷமும் இருக்குதுங்கம்மா. விசகன்னியா தோஷம் இருக்குதுமா. விசகன்னியா தோஷம். கண்ணியில் வந்து முடக்கு தோஷம் இருந்தால் விசகன்னியா தோஷம். உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறீங்க, பார்க்க உங்களுக்கு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது அதானம்மா? அதுதான். ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேங்கம்மா, எழுதி வச்சுக்க. 11ஆம் பாவம் முடக்கு. திருவல்லாரை பெருமாள், திருச்சி டு துறையூர். திருச்சி டு துறையூர். திருவல்லாரை பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். சரிங்களா? அந்த கோயில் போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். மற்றபடி இந்த ஜாதகத்தில் இன்னொரு 5 விஷயம் இருக்குதுமா அந்த ஜாதகத்தில். அதாவது வந்து குடும்பத்தை பற்றியும், குழந்தைய பற்றியும், எதிர்காலத்தை பற்றியும், உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அது நீங்கள் லைவெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றிம்மா. வணக்கம். ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. வணக்கங்க சார். திருப்பத்தூர் வந்து பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி? இந்த ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். மேச ரிஷபம் மிதுன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிகம் 8ஆம் பாவம் தான் வந்திருக்குது ஐயா. மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில், திருச்சி பக்கத்தில். மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர். அது வந்து உங்களுக்கு மனை தோஷம் இருக்குதுங்க ஐயா. மனை தோஷம், முடக்கு தோஷம் இருக்குது. வீட்டு வேலையை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் ஐயா. வீட்டு வேலை ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தானே? அதான் மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. பூமியில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஆமாம், திருச்சியில் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர். தனியாக நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். இது முதல்ல போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. இதை ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. மதனுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. 2/8/1989. 2/8
2/8 1989. சரிங்க ஐயா. டைமுங்க? காலமா 4:10. காலையில் 4:10. ஓகே. பிறந்த ஊர் வந்து மதுரை. ஏஎம்மா பிஎம்மா சார்? காலமையா? காலமா. பிறந்தது மதுரை. என்ன கேள்விங்க ஐயா? வேலை எப்பயா கிடைக்கும்? இப்போ 36 வருஷம் 37 வயசாச்சு. உங்களுக்கு சுக்கிர திசையில் சனி புத்தி போயிட்டு இருக்குது 2026. ஆஹா, 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி புத்தி மாறுதுங்க ஐயா. 27ஆம் தேதி உங்களுக்கு சனி புத்தி மாறுது. அப்போ உங்களுக்கு வந்து ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி. அதிலிருந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க ஐயா. ஆமாம், உங்களுக்கு முடக்க தோஷத்துக்கு உண்டான கோயில் தர்றேன். திருவேற்காடு வேதபுரீஸ்வரர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இருங்க. தூக்கம் சொன்னது செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் நல்லா வருதுங்கிறீங்களா? அப்போ முடக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் முடக்கு பார்த்தீங்களா? 12ஆம் இடம் தான் கட்டில் சுகம், நிம்மதியான தூக்கம். கரெக்டாக அந்த முடக்கோயில் போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்குறீங்க. ரைட். ரைட். அப்போ நீங்கள் திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய நாகர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்களா இது வரைக்கும்? இப்போ ஒரு முறை பண்ணுங்க ஐயா கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு யோகி அவர் தான். சரிங்களா? என்னங்க ஐயா? ஆமாம், யோகி வந்து உங்களுக்கு அவர் தான். யோகி வந்து ராகு தான். கரெக்டாக மலை மேலே இருக்கக்கூடிய நாகம்மா வந்து 60ஆம் பல்லம்னு சொல்லி 60 படிக்கு மேலே 60 அடியில் நாக சர்ப்பம் இருக்குது திருச்செங்கோட்டு மலை மேலே. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர கோயில். ஆமாங்க, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். இல்லை சார், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அந்த கோவிலில் நாகர் வந்து நாகராஜா மேலே பெரிய லெவலில் இருக்குது. அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலத்தில் அபிஷேகத்தை பண்ணி முடிச்சிருங்க ஐயா. அப்புறம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இன்னும் 1 2 3 இன்னும் உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடுங்க, அதில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு வழி விட்டுறலாம். சரிங்களா ஐயா? நன்றி. பிடிச்சிட்டேன். சரிங்க, ஒரே நிமிஷம். ஹலோ ஐயா, வணக்கம். ஹலோ அம்மா ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கள். ஆமாங்கம்மா, சொல்லுங்கள். சத்தமா பேசுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. 6/7/1980 சார். 6/7/1980. 6/7/1980ங்கம்மா. டைமுங்கம்மா? அதிகாலை 4:25. 4:25. கேள்விங்கம்மா? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்க? அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கோயம்புத்தூரில். நீங்கள் எங்கே பிறந்ததுங்கம்மா? திருப்பூர் தான் சார். அப்போ கோவை மாவட்டம் தான் அது இல்லைங்களா? 1980 பிறந்துக்கிறீங்க. சிம்மத்தில் 4 கிரகம் இருக்கணும். அப்போ 2 கிரகம் இருக்குது, குரு சனி இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு விருச்சிகம் தான். விருச்சிக சூனியமாக இருக்குது, லக்கணமே முடங்க இருக்குது. அம்மா நீங்கள் இன்மையில் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வரணுமே. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் போயிட்டு வந்தால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வருங்கம்மா. உங்களுக்கு லக்கணமே முடக்கு. யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணம் வந்து முடங்கிருச்சுன்னா அவங்க எதையுமே அனுபவிக்க முடியாது. லக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். அந்த லக்கணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காகத்தான் இன்மையிலும் நன்மை தருவார். மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழ மாலை வாங்கி கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் இருக்குது. சரிங்களாம்மா? சரி, நன்றிம்மா. வணக்கம். ஓகே. சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா.
அவர் வந்து சனிக்கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாருங்க. சரி. அந்த சனிக்கேது தோஷம் போயிடுச்சா இல்லைங்களா? கொஞ்சம் பிரசன்னம் பார்த்து சொல்லுங்க. சனி கேது தோஷம் நிவர்த்தி ஆயிருச்சா? பிரசன்ன பகவானே. மேச ரிஷப மிதுனம் கரெக்டாக இருக்குது. 3 தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுதுங்க. ஆமாம், அதனால் அவருக்கு கண்டிப்பாக 3 தலைமுறை தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அவருக்கு 21 தலைமுறையுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லுதுங்க. பணம் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்காது. கோவில் பரிகாரம் சொல்லுங்க. மேசாதிபதி கோவில் பரிகாரம் 4 தான் வந்திருக்குது. அவர் ஜாதகத்தில் அரியலூரில் பெருமாள், அதாவது வந்து அரியலூரில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும். அவருக்கு வந்து அவயோகிய வர்றாரு. யோகிக்கு வந்து உப்பிலியப்பன் பெருமாள். உப்பிலியப்பன் பெருமாளையும் அரியலூர் பெருமாளையும் 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு நல்லாயிருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த பௌர்ணமிக்கே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். 9-8-90 ஐயா. 9-8-90 8-26 AM. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வேலையும் இப்போ இல்லாமல் இருக்காரா? திருமணம் இன்னும் நடக்கல. எப்போங்க வேலை திருமணம் கிடைக்கிறது ஒரு நல்ல காலத்தில்? அவருக்கு லக்கணம் சிம்ம லக்கணம், லக்கணமே திதி சூனியம். அவருக்கு 9ஆம் பாவம் முடக்கு, தெய்வம் வீட்டுக்குள்ளே வரல. அப்போ சாமி வெள்ளம் வீட்டுக்குள்ளே வரல. 9ஆம் இடம் திதி சூனியத்துக்கு முடக்குக்கு கோயில் போயிட்டு வரணும். அப்போ முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில் விராலிமலை முருகன், திருச்சி டு மதுரை விராலிமலை முருகன் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரணும். அதுக்கடுத்து அவர் திதிசூனிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரம், செந்தூர் விநாயகரும் 2 ஒரே கோயிலுக்குள்ள இருக்குது. இந்த 2 கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னால் அவர் வாழ்க்கையில் கல்யாணமும் தொழிலும் சிறப்பாக நடக்கும். நன்றி ஐயா. சொல்லுங்கள் சாமி. ஹலோ. ஆமாம் வணக்கம். வணக்கம். என் பேர் நரேந்திரங்க. என்ன கேள்விங்கம்மா? அப்பாவுக்கு பென்ஷன் வருமா தான் கேள்வி. ஒருத்தர் பாட்டு சொன்னார், ஜாதகத்தை பென்ஷன் வரும்னு சொன்னாங்க. அதுல கேள்வி கேட்கலாம். சரிங்கம்மா. அப்பாவுக்கு உடம்பு அப்பாவுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்காரா கேள்வி. உடம்பு ஹெல்த் எப்படி இருக்கும், பென்ஷன் எப்போது வரும், அதானுங்கம்மா? ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொன்னாரு, பென்ஷன் வரும்னு சொன்னாங்க, அதான் கேள்வி. மேச ரிஷப மிதுன கடக சிம்மம். அவருக்கு வந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இருந்து அவருக்கு பென்ஷன் வரக்கூடிய யோகம் வந்தாச்சுங்க. ஜாதகத்தில் நல்லா இருக்குது. சரிங்கம்மா. ஆவணி மாதத்தில் அவருக்கு பென்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. சரி சரி. என்னங்கம்மா? சரிம்மா. சரிம்மா. லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிரச்சனை என்ன? எனக்கு ஒரு பேப்பர்ல அரியர்ஸ் விழுந்துச்சு. நெக்ஸ்ட் செமஸ்டர் எழுதி பாஸ் ஆயிடுவேன். எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொன்று வந்து வருமானம் பிரச்சனை. வருமானம் எப்போ வரும் கேள்வி. மேரேஜ் எப்போ நடக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்க ப்ளீஸ். மேச ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலா ராசி வந்திருக்குது. அவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் என்னென்னு கேட்டால், அதிர்ஷ்டம் வந்து இன்னொரு 30 நாளில் வருது. துலா ராசியில் சனி, அதாவது வந்து துலா ராசிக்கு வந்து சரிம்மா சரி, அது இருக்கட்டும். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறது. ஜூன் 5ஆம் தேதி குரு வர்றாரு. குரு வந்தால் ஒரு 6 பிரச்சனை நிவர்த்தி ஆகுதுமா. ஆமாம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே. ஆமாம், அது மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்கம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே தொழில், வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கடகத்துக்குள்ள குரு வந்து உட்கார்ந்தோடனே உங்களுக்கு அது வேலை செய்வார். நல்லதே நடக்குங்கம்மா. ஆமாம், நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பொழைச்சிக்குவீங்கம்மா, எந்த குறையும் இல்லை. நன்றிம்மா. பாருங்க. ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
அட்வான்ஸ் போட்டுக்கோங்க ஐயா. எதுக்குங்க ஐயா? ஐயா ஜாதகம் பார்க்கறதுக்குங்க. ஐயா இது ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க ஐயா, இது ஒரு கேள்வி ஒரு பதில் தானே. ஜாதகம் பார்க்கறது அப்பாயின்மெண்ட்டு பொறுமையாக பார்த்துக்கலாங்க ஐயா. இப்போதைக்கு என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? ஐயா இப்போ 1000 ரூபா போட சொன்னாங்களே, அது மேடம் போட சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் இயர் கோட் அனுப்பி விட்டாங்க எனக்கு. அதுங்களா ஐயா, அது அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் வாங்க ஐயா. இது வந்து லைவு, சரிங்க ஐயா. இதில் வேண்டாங்க ஐயா. இது வந்து நீங்கள் ஜாதக முறையாக பார்த்து சொல்கிறது. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுங்க ஐயா. சரிங்க. ஆமாம். உங்களுக்கு சனிக்கிழமை வந்து பார்க்குறோங்க ஐயா. அதுக்காக தான் பேமெண்ட் 1000 ரூபா போட சொன்னாருங்க. 3000 கேட்டாங்க. ஆமாம், ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க ஐயா. நான் ஸ்டாப்பு கிட்ட சொல்கிறேன். உங்கள் பேர்? நான் செந்தில்நாதங்க ஐயா, நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். இல்லை, நான் பேசி நான் ஸ்டாப்பு கிட்ட லைவ் முடிஞ்சோடனே உங்களை பேச சொல்கிறேங்க ஐயா. சரிங்களா? சரிங்க. இப்போ அந்த ஃபோனு எங்கிட்ட இருக்குது, அதான் பிரச்சனை. சரிங்களா? சரி. சரிங்க சரி. வணக்கங்க, வணக்கம், நன்றி. சரி. ஹலோ ஹலோ ஐயா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 26/10/1965. 25. 26/10. 26/10/1975. 26/10/1975ங்கம்மா. எனக்கு எப்பதான் சார் நல்ல காலம் பிறக்கும்? வீட்டுல இருக்க கஷ்டங்கள்லாம் எப்ப போகும்? டைமுங்கம்மா? கோயிலுக்கு போகணும். காலையில பிறந்திருக்கேன்னு சொன்னாங்க சார். 9:15 போல. 9:15. எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? சென்னை. என்ன கேள்விங்க? நல்ல காலம் இப்பதான் பிறக்கும்னு தெரியல. ஏற்கனவே உங்ககிட்ட பஞ்சாங்கம் ஜாதகம் பார்த்திருக்கேன். சரி. இன்னமும் எனக்கு நல்லதே நடக்கல. இருக்க கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். 50 வருஷம் 6 மாதம் 25 நாள் ஆகுது இல்லைங்களா? என்னங்க சார்? 50 வருஷம் 6 மாதம் ஆச்சு. ஆமா. உங்கள் பேருங்கம்மா? கீதா. 4ஆம் பாவம் முடக்கு. வயலூர் முருகன் கோயில், வள்ளலார் வாழ்ந்த இடம் திருச்சி. உங்களுக்கு வயலூர் முருகன் கோயில் வருதாம்மா? வயலூர் முதலையில இருக்குங்க சார் எங்களோட குலதெய்வம். இல்லை, உங்களுக்கு முடக்கு தோஷமே வயலூர் முருகன். முடக்கு தோஷம் வந்து உங்களுக்கு 4ஆம் இடம் முடக்கு. 4ஆம் இடம் முடக்குக்கு வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும்னு சொல்லுதுங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கு நல்ல யோகமா இருக்கக்கூடியது எந்த கோயிலுங்க சார்? யோகம் வந்து வணிசைகரணம். நீங்கள் திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் சிவனுடைய ஆலயம். திருமலைப்பாடி நந்தீஸ்வரர் கோயில் தான் உங்களுக்கு கரணநாதனே. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்கம்மா. ஆமாம், கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி. வணக்கம்மா. ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். எங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு சார் 5 மாசம் ஆச்சு பண்ணி. சரி. அந்த பொண்ணு அவன் வந்து கட்டியிருக்கா தெரியுங்க சார். அந்த எங்க பொண்ணு வாபஸ் வருங்க இருக்குங்க. 2 3 4 5 6 7 8 அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுது. அவமானப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதிரடி திருமணம் பண்ணிக்கிறாங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வருது. அதான் உங்களுக்கு தான்மா. கொலை ஒன்றும் இல்லையில மாறி தானே வருது. கொலை வேறு வேறையாக வந்திருக்குது அந்த திருமணத்துக்கு. அது ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லுதுங்கம்மா. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வருதுங்க. குரு பயிற்சி, கடகத்துக்கு குரு வருவார். வந்ததுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பாக கிடைக்குன்னு சொல்லுது. ஆமாம், நீங்கள் அந்த ஜாதகத்தை முழுசாக வந்து நேரில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாம்மா, அந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு பொது பலன் தானே, உங்களுக்கு பிரசன பலன் தானே. இல்லை, அந்த அம்மாவுக்கு இருக்குதுல்ல, உங்கள் பொண்ணுக்கு இருக்குல்லம்மா. அப்போ பிரசனம் தான் பார்க்கணும், பார்த்துக்கலாம் வாங்க. கர்நாடகா. அப்போ ஆன்லைனில் பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. பிரசனம் போட்டு பார்த்து அது உங்கள் ஜாதகத்துக்கு இழந்த சக்தி மீட்டெடுக்கிறதுக்கு இழந்தது மீண்டும் வருமா அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றிம்மா. சரி. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சீனிவாசன் கள்ளக்குறிச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, என்னுடைய பிறந்த நேரம் நாள் வந்து 24/2/1983 ஐயா. 24/2/83 சொல்லுங்க ஐயா. நேரம் வந்து மாலை 3:35 ஐயா. 24/2
1983 சரி, மாலை 3:35 மாலை 3:35. மாலை 3:35. ஆமாங்கய்யா. ஆ சரிங்க. ஐயா, கேள்வி என்னன்னா, எனக்கு பொருளாதார உயர்வு எப்ப கிடைக்கும், அதுக்காக என்ன பண்ணணும்ன்றதாங்க என்னுடைய கேள்வி. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரணும். ஆமாங்கய்யா. ஜாதகத்தில் புனர்பூச நட்சத்திரம் இதுன்னு கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கு, சொத்து பூராமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் பிரச்சனையில் போயிட்டு இருக்குது. ஆமாங்கய்யா. முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில் உட்காந்துருக்கீங்க. 4ஆம் இடம் முடக்கு, மணச்சநல்லூர் பூமிநாதேஸ்வரர் கோயில் திருச்சி. போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. முடக்கு நிவர்த்தி அந்த கோயில் போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. முடக்கு நிவர்த்திக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. ரைட், ஒரே நிமிஷம் இருங்க. அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு முடக்காதிபதி, உங்களுக்கு முடக்கு வந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் நிற்கிற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பசுமாடு. ஐயா, நீங்கள் ஒரு கோமாதா பூஜையில் கலந்துக்குங்க. கோமாதா பூஜையிலையா? ஆமாம், காலையில் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அப்போ கோமாதா கூட்டிகிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்கல்லங்க. ஆமாங்கய்யா. அதை சாமியை மட்டும் அந்த 19 முறை அந்த பசுமாட்டை சுற்றி சரிங்கய்யா. அந்த கோமாதாவை 4 முறை 4 காலை தொட்டு கும்பிட்டு சரிங்கய்யா. 3 கோமாதா பூஜையில் கலந்துக்குங்க ஐயா, உங்களுக்கு முன்னேற்றம் வரும். சரிங்கய்யா. சரி. ஆமாம், இதை ஒரு முறை வந்து கர்க்கடேஸ்வரர் கோவில் சொல்லிருந்தீங்க, எதிரிடை நட்சத்திரம் சொல்லிட்டு. சரிங்க. அந்த கர்க்கடேஸ்வரர் கோயில் எங்க இருக்குங்க? திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கு. ஐயா, கர்க்கடேஸ்வரர் கோயில் கூகுளில் சர்ச் பண்ணுங்க ஐயா. கேன்சருக்கு அந்த கோயில் தாங்க ஐயா. இல்ல, கூகுள்ல வரலைங்க, அதனால தாங்க ஐயா கேக்குறேன். சரி, நான் நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் லொக்கேஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட சொல்கிறேங்க. சரிங்களா? சரிங்கய்யா. சரி. நீங்கள் கூப்பிடுங்க. சரிங்களா ஐயா? நன்றி. கர்க்கடேஸ்வரர் கோயில் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுங்க ஐயா. நிச்சயமாக ஒரு முறை அந்த கோயில் போயிட்டு வாங்க. கடகராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க கர்க்கடேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நண்டு வந்து தாமரை பூவை பிச்சு நண்டு பூஜித்த கோயில் தான் கர்க்கடேஸ்வரர். ஆமாம். இல்லை அது மாவட்டத்தோடு நான் சொல்கிறேன் ஐயா. சரிங்களா? வாங்க 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹலோ ஐயா, வணக்கம். 20 உங்கள் பேர் என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. 20 செப்டம்பர் 1983 சரிங்க. 8:40 நைட்டு. சரிங்க ஐயா. பெங்களூர். நைட்டு இல்லைங்களா? 8:40. ஆமாய்யா. ஐயா, வேலை தெரியல. 6 மாசம் வேலை இல்லை. 6 மாதம் வேலை இல்லை. 6 மாதம் உங்களுக்கு வேலை இல்லை. 6 மாசம் ஒரு வேலை போனா 6 மாசம் 9 மாசம் அது மேல நிக்காது. சரிங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு 10-15 வேலை சேஞ்ச் ஆச்சு. இப்போதைக்கு லாஸ்ட் மந்த் தான் லாஸ்ட் வேலை எனக்கு. லாஸ்ட். சரிங்க. மாறிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யணும்னு ஐயா? எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி. இருங்க. உங்களுக்கு வந்து லக்கண முடக்கு, லக்கண 12ஆம் இடம் முடக்கு, கோடிக்கரை திருக்கொடி குலகர் சிவன் தஞ்சாவூர் டு வேதாரண்யம் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லுங்கய்யா. கோடிக்கரை கோடியக்கரை திருக்கொடி குலகர் சிவன் தஞ்சாவூர் டு வேதாரண்யம். தஞ்சாவூர் டு வேதாரண்யம். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கர்மா கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகுது. என்னங்கம்மா? முடக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடம் முடக்குங்க. அந்த கோயில் ஆமாம், 12ஆம் இடம் என்பது நிம்மதி இல்லாத இடம். 12 அது முடங்கிருச்சுனாலே நம்மளுக்கு நிம்மதி போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் ஏற்படும். ஐயா, நான் சொன்னேனுங்களே ஐயா, கோடியக்கரை திருக்கொடி குலகத்து சிவன் தஞ்சாவூர்லேருந்து வேதாரண்யம் போகிற வழியில் இருக்குது. அப்படியே இருக்கலாங்க. நீங்கள் பாருங்க ஐயா. சரி, நன்றி ஐயா, வணக்கம். ஹலோ ஆமாம், வணக்கம், சொல்லுங்க. பாரதி. சொல்லுங்கம்மா.
பாரதி அம்மா சொல்லுங்கள். நான் பிறந்த சேலங்க ஐயா. ஆ 9:28 PM. என்ன கேள்விம்மா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நான் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆ ஒரே நிமிஷம் இருங்க, சோழி பிரச்சனை போட்டு தரேன். மேச ரிஷபம் மிதனம் கடக சிம்ம கன்னி 6ஆம் பாவம் தான் வருது. சரியான போராட்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க. ஆவணி மாதம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிருமாம்மா. ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம்தான் வரும். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினால் ஒரு நன்மை உண்டாகும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுதுங்க. செப்டம்பர் மாதம். செப்டம்பர். நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு இடைவெளி, அப்படியே லைனில் இருங்க. உடனே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைன் போயிட்டுருக்குது. 2 நிமிஷம்தான் உங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துறேன். ஹலோ. வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கூப்பிடுங்க ஐயா, பேசுங்க ஐயா. சண்முகம் சொல்லுங்கள் சார். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, இப்போ இலவசம் தாங்க ஐயா. நம்ம ஒரிஜினலாக பார்க்குறது இப்போ இலவசம் தான். எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஐயா. சரிங்க, சொல்லுங்கள் என்ன கேள்விங்க? 18 என்ன டேட் ஆஃப் பர்த்துங்க ஐயா? 10/8/1956. சரிங்க ஐயா. ஓகே, டைமுங்க ஐயா? 56. என்ன கேள்விங்க ஐயா உங்களது? என்ன கேள்விங்க ஐயா? ஹலோ 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 அம்மா விஜயலட்சுமி சென்னையிலிருந்து. சொல்லுங்கம்மா. 5/10/1965 சார் என்னோடது. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. 5/10ங்கம்மா. 1965 சார். சரிங்கம்மா. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. டைமுங்கம்மா? டைம் மத்தியானம் 3 மணி. சரிங்கம்மா. கேள்விங்க? பிசினஸ்ல பயங்கரமா கடன் மாதிரி ரொம்ப அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கேயுமே பணம் வர மாட்டேங்குதுங்க. இப்ப சரியாகும். ஏஎம்மா பிஎம்ங்களாம்மா? மத்தியானம் சார். மத்தியானம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி மகர லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். 3ஆம் இடம் முடக்கு, 6ஆம் பாவாதிபதி, 6ஆம் இடம் லக்கணாதிபதி, 12 குடைவர் 6ல். அதாவது ஜாதகத்தில் வந்து கடனும் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். 60 வயசு முடிஞ்சு 7 மாதம் 16 நாள் ஆகுதுங்க உங்களுக்கு வயசு. இந்த ஒரு ஏஜில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு முடக்கு தோஷம் யார் வர்றா? உங்கள் ஜாதகத்தில் முடக்கு வந்து 3ஆம் இடம் முடக்கு. 3ஆம் இடம் முடக்கு சுவாமிமலை முருகன். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் விளக்கு போட்டு சாயம் போடணும். சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு. சரிங்க. அந்த சுவாமிமலை முருகன் கோயில் வந்து சாமிக்கு வந்து இருக்குதுங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த பவர் இருக்கிறனால சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தே தீரும். சரிங்களா? ஆமாம். மற்றபடி நீங்கள் அந்த ஜாதகத்தை கொடுங்கம்மா. உங்களுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அது நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டு வைங்க, பார்த்து கொடுத்துறேன். நன்றிம்மா. நன்றி. ஹலோ ஹலோ புரியலைங்கம்மா? அம்மா உங்கள் பேர் என்னங்கம்மா? சுகந்திரா. உங்கள் வயசு உங்களோட எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. என்ன கேள்விம்மா உங்களுக்கு? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/6/2003.
13/6/2001ங்களா? ஆமா 13/6/2001. டைமுங்கம்மா? 3:27 PM. 3:27 PM. பிறந்த ஊர் தூத்துக்குடி. ஆ. பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி துலா லக்னம் அதானுங்கம்மா? ஆமா சார். இவங்களுக்கு டிலே ஆகுதுங்களா? 25 வயசு முடிய போகுது. லக்னத்துக்கு 9ஆம் இடமே முடக்கு. என்னங்கம்மா? 2 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் சார். மேல்மருவத்தூர் அச்சரவாக்கம் ஆச்சீஸ்வரர் கோயில் காமிக்குதுங்க. மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம் தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க ஐயா, சரியாயிரும். ஆமாம், கல்யாணம் முடிஞ்சிருங்க. ஆமாம், திருமண தடை தோஷத்துக்கு முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சாமியோட பவர் வந்து நம்ம வீட்டில் கம்மியாக இருக்குதுன்னு பிரசனத்தில் காமிக்குது. ஆமாம், இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்பெஷலாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு போட்டு அந்த ஜாதகத்தை கிளியர் பண்ணிக்கோங்கம்மா, ரொம்ப நல்லது. நன்றிம்மா, வணக்கங்க. அச்சரவாக்கம் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. சரி, நன்றிம்மா, வணக்கங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். ஐயா வணக்கங்க. நாங்க சென்னிமலையிலேருந்து பேசுறேங்க. சென்னிமலையிலேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர், ஊர்? பேரு மைதிலிங்க. ஆ. பிறந்த தேதி 24 24 6 6 1982ங்க. சரிம்மா. பிறந்த ஊர் திருப்பூருங்க. என்ன கேள்வி, என்ன டைமுங்க? டைம் வந்து 10:45 AM. ஆ, ஏஎம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ எங்க மாமியார் வீட்டுல இருக்கிற சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது பிரச்சனை சரியாகி வருமானு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஆ, லக்கணத்தில் மாந்தி இருக்குது. ஆமா. விஸ்வாமித்திர கோயிலுக்கு நீங்கள் போகணும். சரிங்கய்யா. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சரிங்கய்யா. மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் கேள்விப்பட்டுக்கிறீங்களாம்மா? இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருக்குதுங்க, சரிங்களா? சரிங்க. அந்த கோயிலுக்குள்ள மத்தியபுரி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. சரி. அந்த மத்தியபுரி அம்மனுங்கிறது என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கட்டாத காலத்தில் அந்த மதுரையை அளந்து கல் நெட்டுனது சென்டரில் மத்திங்கிறது அந்த இன்மை நன்மைதர்வர் கோயிலுக்குள்ள ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அம்பாள் நிற்கிது. அந்த அம்பாளுக்கு பேர் மத்தியபுரி அம்மன். அந்த கோவிலில் போய் எந்த இடம் வந்து அளந்து கல் நெட்ட வேண்டியது இருக்குதோ அந்த பத்திரத்தை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மத்தியபுரி அம்மனுடைய சாமி மடியில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு அந்த இடத்துல போடுங்க. இடத்த அளந்து சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஆமாம். மற்றது வந்து இன்னொரு 3 விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அது நம்ம டைம் இருக்கும். அது நீங்கள் ஜாதகம் வந்து கொஞ்சம் லைவில் போயிட்டு இருக்குது. அப்பாயின்மெண்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களாம்மா? சரி, நன்றிம்மா, வணக்கம். ஹலோ. 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 ஆமாம், வணக்கம்மா, சொல்லுங்கள். சென்னையிலேருந்து கால் பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கம்மா. 9/6/1980. டைமுங்கம்மா? 2 சார், வியாழக்கிழமை காலையில. காலையிலங்களா? எந்த ஊரில் பிறந்தீங்க? நீங்கள் பரணி நட்சத்திரம் மேசராசிங்களாம்மா? 42 வருஷம் 11 மாதம் 12 நாள் ஆகுது. மீன லக்னம். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பம், பிரிஞ்சு போகணும்னு. ஆமாம். நீங்கள் கொடுக்குறதுக்கு மனசு வரலையில்ல?
ஆமாம், சுக்கிர புத்தி நடக்குது. 6வது மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அவருக்கே மனமாற்றம் ஆகுமா? ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை வந்து பிரிஞ்சு போகிறக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஓகே. 4ஆம் பாவம் முடக்கு நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள், நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு நெய் தீபம், தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி 2 பேர்த்தோடைய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா. அவரே மனமாற்றம் ஆவார். எத்தனை நாள் போகணும் சொல்லிட்டு? திங்கள் வெள்ளி 2 நாள் நல்லாயிருக்கும். அப்படி போங்க, சரிங்களா? அது நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்படி ரொம்ப இக்கட்டான ஜாதகமாக இருக்கிறனால இது வந்து கேள்வி லைவில் போகிறது ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்கிறோம். நீங்கள் தனியாக அந்த ஜாதகம் 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சு உண்மையாலுமே அது நிரந்தர பிரிவா இல்லை காலத்தினால இப்போ கொஞ்சம் பிரச்சனையாங்கிறத நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாமா? அதெல்லாம் நீங்கள் லைவ் எல்லாம் முடியட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஸ்டாப்பு கிட்ட போயிடும். இதே நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எவ்வளவு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு சென்னையிலேயே வடபழனியில் முருகன் கோயில் வாசல்லையே ஜோதிட ஆஃபீஸ் இருக்குது, வாங்க பார்த்துக்கலாம். நன்றிம்மா, வணக்கம். ஹலோ. ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். சரிங்கம்மா. எங்கள் பையனுக்கு ஆனி 19ஆம் தேதி. என்ன கேள்விங்கம்மா? ஆனி மாதம் 19ஆம் தேதி. அதாம்மா, என்ன கேள்வி? 96 வருஷம் 96. அம்மா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதாம்மா?